ஹாய் டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. நிலவின் மகள் எபிசோட் 3. ஊர் முன்னாடி என்ன காதல். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கள்ல, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எபிசோட் 3க்குள்ளே போகலாமா? வயல் வரப்பில் அருண்மொழி நிலா கையை பிடிச்ச நொடியில் தூரத்தில் நின்னவங்க முகம் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அடடா, இவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்களே. அந்த வார்த்தை காற்றோடு சேர்ந்து ஊருக்குள்ளே பறந்துச்சு. ஊரு கிணச்சோட பக்கமாக பெண்கள் தண்ணி எடுக்க நின்றுட்டு இருந்தாங்க. மறுநாள், நேற்று பார்த்தியா? பார்த்தேன்டி, தலைவர் பையன் கையை பிடிச்சி அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அந்த பேச்சு பக்கத்தில் நின்ன நிலா காதுக்கும் விழுந்துச்சு. அவள் தண்ணி எடுத்த கையை அப்படியே நிறுத்திட்டா. முகம் வெள்ளையாக மாறிடுச்சு. நிலா வீட்டில் அம்மா கோவமாக இருந்தாங்க. என்னடா இது, நம்ம வீட்டு நிலைமையே தெரியாமல் இப்படி போறியா அப்படின்ட்டு. நிலா உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. அம்மா, அவங்க கெட்டவங்க இல்லைன்னா போதும், அவங்க வீட்டு நிலை என்ன, நம்ம நிலை என்ன யோசிக்க மாட்டியா நிலா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வித்தியாசம் நிலா மனசில் நெருப்பாக எரிய ஆரம்பிச்சுது. அப்படியே தலைவர் வீடு. அருண்மொழி முன்னாடி தலைவர் அமைதியாக நின்னார். நீ என்ன நினைக்கிற? அவ இல்லாமல் நான் இருக்க முடியாது. அந்த ஒரு வாக்கியம் வீட்டுக்குள்ளே காற்றையே அப்படியே நிறுத்திடுச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு அருண்மொழி பேச்சு. நம்ம வீட்டு பெயர், நம்ம மரியாதை என்ன ஆகிறது அப்படின்னு தலைவர் கேட்டார். அருண்மொழி மெதுவாக சொன்னான். மரியாதைன்னு சொல்கிறது மனசை மிதித்து கிடைக்கக்கூடாதுங்க அப்படின்னா. அந்த பதில் தலைவரை அதிர வச்சுது. மாலை நேரம், திரும்பியும் மாங்காய் தோப்பு. நிலா மரத்தடியில் அழுதுட்டு இருந்தா. அருண்மொழியும் வந்தான். ஊர் முழுக்க பேசுது, நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அவன் அப்படியே கிட்ட வந்து உட்கார்ந்தான். நீ காரணம் இல்லை, நான் தான். அவள் தலையாட்டினா. நான் உங்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் அவளை நேராக பார்த்தான். நிலா, நீ துன்பமாக இல்லை, நீயா உயிரோட காரணம் நிலா அப்படின்னா. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவள் கண்ணீர் அப்படியே நின்றுடுச்சு. பாருங்க, அருண்மொழி எவ்வளோ லவ் பண்ணுறானே. இரும்பிலே ஒரு இருதயம் முளைத்ததே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அருண்மொழியோடைய இரும்பு இதயத்தையும் நம்ம நிலா அப்படியே பூ பூக்க வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஊர் சபை. அந்த நாள் நைட்டு ஊர் பெரியவங்க கூப்பிட்டாங்க. நடுவில் தலைவர், ஒரு பக்கம் அருண்மொழி, மற்றொரு பக்கம் நிலா அம்மா. இந்த பேச்சு உண்மையா? அருண்மொழி தயக்கம் இல்லாமல் சொன்னான். ஆமாம். கூட்டம் குழம்பிச்சு. நீங்கள் நினச்சா என் உயிரை எடுத்து போங்க, ஆனால் அவளை காயப்படுத்தாதீங்க. அந்த வார்த்தை ஊர் முழுக்க அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல அருண்மொழி இப்படி பேசுவார் அப்படின்னு. நிலா அழ ஆரம்பித்தா. அவள் வாழ்க்கையில் யாருமே அவளுக்காக இப்படி நின்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அருண்மொழி நின்னான். இரவு, வயல் ஓரமாக எல்லாரும் போயிட்டாங்க. நிலா தனியாக நின்னான். அருண்மொழி மெதுவாக கிட்ட வந்தான். பயமா? இப்போ இல்லை. ஏன்? நீங்கள் இருக்கீங்களே. அவன் கையை நீட்டினான். இது பழக்கமாக ஆகணும்னா நாம் இருவரும் தைரியமாக இருக்கணும். அவள் கையை அவன் கையில் வச்சா. இந்த முறை நடுங்கலை, அது உறுதியாக இருந்துச்சு. ஒரு பெரிய சோதனை. அடுத்த நாள் நிலாவுக்கு பள்ளிக்கூடத்தில் யாரோ கெட்ட வார்த்தை எழுதினாங்க மேசையில். அவள் அமைதியாக அதை தொடச்சா. ஆனால் அது அருண்மொழிக்கு அதுக்கு போயிடுச்சு. அவன் கோபமாக போயிட்டு அந்த பையனை கத்துனான். இன்னொரு தடவை அவள் பெயரை பேசின, நீங்கள் யாருன்னு மறந்துடுவேன் அப்படின்னா. ஊர் இப்போ 2ஆக பிளந்துச்சு. ஒரு பக்கம் தலைவர் மரியாதை, மற்றொரு பக்கம் காதல். அந்த மாதிரி போச்சு. மாலை நேரம்.
கோவில் வாசலில் நிலா விளக்கு ஏற்றுனான். அருண்மொழி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தான். நம்ம காதல் எளிதாக இருக்காது, எனக்கு எளிதாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரித்தான். அப்போது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கூட இருந்தால் போதும். அந்த நேரம் தலைவர் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இந்த முறை அவர் பார்வையில் கோபம் இல்லை, சிந்தனை இருந்துச்சு. புயல் இன்னும் அடிக்கலை, ஆனால் மேகம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.